வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜகவுடைய எண் மக்கள் பாத யாத்திரை 150வது தொகுதியை கிராஸ் பண்ணியிருக்கு. ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் தமிழக பாஜகவுடைய பாத யாத்திரை தொடங்குனுச்சு. இந்த பாத யாத்திரை தொடங்குறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த பாத யாத்திரைலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திட்டமிட்டபடி பாத யாத்திரை ஸ்டார்ட் ஆனிச்சு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே நேரடியாக ராமேஸ்வரம் இந்த பாத யாத்திரையை தொடங்கி வச்சாரு. அப்போ என்ன விமர்சனங்களை திமுக கூட்டணி கட்சிகள் முன் வச்சாங்கன்னா, பெரிய அளவில் கூட்டம்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன் வச்சுக்கிருந்தாங்க. ஆனால் பெரிய அளவில் கூட்டம் கூடுனுச்சு. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரக்கூடிய கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்குகளாக மாறுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் மிக கடுமையான கூட்டத்தை ஒவ்வொரு தொகுதியிலையுமே நம்ம பார்க்க முடியுது. அதுலேயும் நேற்று 150வது சட்டமன்ற தொகுதியா ஓசூர் தொகுதியில் நடந்திருக்கு. 50வது சட்டமன்ற தொகுதியாக கம்பத்தில் நடந்துச்சு தேனி மாவட்டம். 100வது சட்டமன்ற தொகுதி ஸ்ரீரங்கம் திருச்சி. 150வது தொகுதி ஓசூரில் மிக கடுமையான கூட்டத்தை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. நார்மலாக அண்ணாமலையுடைய பாத யாத்திரை இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, போகக்கூடிய எல்லா தொகுதியிலையுமே அந்த தொகுதியுடைய சிறப்பம்சம் என்ன, அந்த தொகுதியில் ஃபேமஸான கோவில் எந்த கோவில் இருக்கு, தேவாலயம் எந்த தேவாலயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டிக்காட்டி பேசுறாரு ஒவ்வொரு தொகுதியிலுமே. நேற்று ஓசூர் தொகுதியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீ சந்திர சூடேஸ்வர் கோவில் மலைக்கோவில் இருக்குது இந்த தொகுதியில். இந்த மலைக்கோவில் 800 வருட பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன அப்படின்னா, சிவன், விஷ்ணு, பிரம்மன் இவங்களுக்கு 3 மலைகளில் 3 கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 3 கோவில்களுமே ஒரே நேர்கோட்டில் உள்ளது அப்படின்னு அண்ணாமலை சுட்டிக்காட்டியிருக்காரு. இது மாதிரி போகக்கூடிய எல்லா தொகுதியிலையுமே அந்த தொகுதியுடைய சிறப்பம்சத்தை சொல்றதுனால, எக்ஸ்பிளைன் பண்றதுனால பொதுமக்கள் நல்லா கனெக்ட் ஆகிக்கிறாங்க இந்த பாத யாத்திரையோட. அதுதான் மிக முக்கியமான வெற்றியாக நான் பார்க்கிறேன். சரி, நேற்று ஓசூரில் நடந்த பாத யாத்திரை மிகப்பெரிய அதிர்வலையை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியிருக்கு. காரணம், அண்ணாமலை கொடுத்த ஸ்பீச். அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, 1949 செப்டம்பர் 16ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி பதிவு செய்யப்படுது. அந்த பதிவு செய்யப்பட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17 ஹிந்து பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, ஹிந்து பேப்பர் அது குறித்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அந்த டிஎம்கே கட்சி உருவாகி பதிவு செய்யப்பட்ட பிறகு என்னென்ன காரணங்களுக்காக அந்த கட்சி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த திமுக தலைவர்கள் சொன்னதை ஹிந்து பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க. நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நீலமேகம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த கூட்டத்தை தலைமை தாங்கினாரு. அப்ப 1949 அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஈவி ராமசாமி நாயக்கர் அவர்கள் திருமணத்திற்கு பிறகு சுயநலவாதியாக மாறிவிட்டார். அதனால எங்களுக்கு அவரோடு ஒத்து போகல. அதனால தான் தனியாக ஒரு இயக்கத்தை நாங்கள் தொடங்கியிருக்கோம், கட்சியை தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீலமேகம் அவர்கள் திமுக அப்படிங்கிற கட்சியை பதிவு செய்து அப்ப நடந்த நிகழ்ச்சியில பேசியிருக்காரு. நீலமேகம் அவர்கள் பேசியிருக்காரு. இப்போ பெரியாருன்னு சொல்லிட்டு திராவிடியன் ஸ்டாக்ஸ், திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்களே பெரியாரு. அப்போ பெரியார் அவர்கள் திருமணத்திற்கு பிறகு சுயநலவதியாக மாறிட்டாரு. அதனால எங்களுக்கு அவரோட ஒத்து போகலை. அதனால தான் தனியாக ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கோம் அப்படின்னு திமுக சொன்னாங்க. பிறகு CN அண்ணாதுரை அவர்கள் பேச வந்தாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஈவி ராமசாமி நாயக்கர் அவர்கள் திருமணத்திற்கு பிறகு சர்வாதிகாரி போல நடந்துக்கிறாரு. தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் அவங்க சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டாரு. அதனால தான் புதிய கட்சியை தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு CN அண்ணாதுரை அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. எப்போ 1949. இப்போ திமுக முன்னாடி எதிர்த்த அதே பெரியாரை தான் இப்போ புகழ்ந்து திராவிட இயக்கங்களின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அடுத்து என்ன அப்படின்னா, திமுக அப்படிங்கிற கட்சியை பதிவு செய்த பிறகு முதல் பொதுக்கூட்டம் நடக்குது. எப்போ? செப்டம்பர் 18 1949 நடக்குது. அப்போ மேடையில் டோட்டலாக 27 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. மேடையில் உட்கார்ந்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாரதிதாசன் அவர்கள், 2வது அண்ணாதுரை அவர்கள், 3வது ஆசை தம்பி அவர்கள், 4வது சாமி அவர்கள், 5 சித்தையன் அவர்கள், 6வது நீலமேகம் அவர்கள், 7 EVK சம்பத் அவர்கள், 8 SR சுப்பிரமணியன் அவர்கள், இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேராக அண்ணாமலை வாசிச்சு காட்டியிருக்காரு. டோட்டலாக 27 பேரை அந்த மேடையில் ஃபர்ஸ்ட் நடந்த திமுகவுடைய பொதுக்கூட்டத்தில் மேடையில் அமர்ந்தவர்களுடைய பேர் பட்டியலை அண்ணாமலை வாசித்து காட்டியிருக்காரு. இந்த பேர் பட்டியலில் கருணாநிதி அவர்களுடைய பேரே இல்லை. இந்த மேடையில் உட்கார்ந்தவங்களை யாராவது இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவங்களுடைய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, பேர குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? ஆனால் கருணாநிதி அவர்கள் திமுக கட்சியை கைப்பற்றி அவருடைய மகன்,
பேரன், அவருடைய சொந்தம் எல்லாத்தையுமே வந்து கட்சிக்குள்ள வந்து கொண்டு வந்து குடும்ப அரசியலை வந்து நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 1949 இருந்து 1967 வரைக்கும் திமுகல 50 தலைவர்கள் வந்து இருந்தாங்க. யார் யாரு அப்படின்னா அண்ணாதுரை அவர்கள், ஈவி.கே. சம்பத் அவர்கள், என்.வி. நடராஜன் அவர்கள், நெடுஞ்செழியன் அவர்கள், மதியழகன் அவர்கள். இவங்க தான் திமுகவுடைய இந்த 50 குழு இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இருந்தாங்க. திமுகவுடைய 50 தலைவர்களுடைய பட்டியலையும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயர் வந்து இல்லை. அண்ணாதுரை அவர்கள் அவர் ஆட்சியில் இருக்கும்போதும் சரி, ஆட்சிக்கு பிறகும் சரி, அவர் தெளிவாக இருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய குடும்ப பின்னணியிலிருந்து என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாருமே திமுக உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் உறுதியாக இருந்தார். குடும்ப அரசியலை வெறுத்தார் அண்ணாதுரை அவர்கள். ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே பாலிடிக்ஸ்குள்ளே வந்து இருந்தாங்க, அரசியலுக்குள்ளே வந்து இருந்தாங்க. இப்போ திமுக அப்படிங்கிற கட்சியே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தோட ஒரு சொத்து மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஓசூரில் நடந்த பாத யாத்திரையில் மிக கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50 தலைவர்கள் வந்து நாளடைவில் என்ன, உதாரணத்துக்கு நெடுஞ்செழியன் அவர்கள் திமுக வேண்டா, கலைஞர் வந்து வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விலகி அதிமுகவில் எம்ஜிஆர் கூட வந்து சேர்ந்தாரு. அதே மாதிரி மதியழகன் அவர்கள் மீது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டை முன் வச்சு திமுக இருந்து விலக்கினாரு. இது மாதிரி 50 தலைவர்களை வந்து படிப்படியாக அதிலிருந்து நீக்கிட்டு திமுகவை கைப்பற்றிக்கிட்டாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான குற்றச்சாட்டை இப்போ திமுக மீது அண்ணாமலை வந்து முன் வச்சிருக்காரு. பெரியார் அவர்கள் குறித்து, ஈவி ராமசாமி நாயக்கர் அவர்கள் குறித்து அண்ணாதுரை அவர்கள், நீலமேகம் அவர்கள் கட்சியை வந்து தொடங்கும் போது விமர்சனங்களை முன் வச்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இல்லை, உண்மைக்கு புறம்பாக அண்ணாமலை பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் உண்மையான வரலாறு, உங்களுக்கு தகுந்த மாதிரி வரலாறை வந்து நீங்க வந்து மாத்திக்கிட்டீங்க, நிறைய பேருக்கு இந்த உண்மைகள்லாம் தெரியல, இந்த உண்மைகளை இப்பதான் அண்ணாமலை வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜகவினர் பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க. இப்ப இந்த டாபிக் ஓசூர் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இதில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு, திமுகவுக்கா இல்லை தமிழக பாஜகவுக்கா? மறக்காம கமெண்ட் செக்ஷனில் காரணத்தோட நீங்கள் வந்து பதிவுகளை போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.